ஓம் ஸ்ரீநாத் நவராத்திரியின் இரண்டாம் நாளாகிய இன்று நாம் நேற்று கூறியதை போல் நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய இச்சைகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்று இன்று ஆராய்ச்சி செய்ய போகிறோம். அதன் அடிப்படையிலே முதலிலே நம்மளுடைய ஆசைகள் அல்லது இச்சைகள் எந்த ஒரு உயிருக்கும் பாதிப்பு கொடுக்கக்கூடாததாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது பாதிப்பை கொடுக்கின்றது என்றால் அது நம்மளுடைய ஆவலினால் நம்மளுடைய தன்னிச்சை ஆசையினாலே மற்ற ஒரு உயிருக்கு பாதிப்பு வருகிறது என்றால் அதை நாம் கவனித்து அதை நாம் தவிர்க்க வேண்டும் என்பதே தெய்வ நிலை உயர்வுகளுக்கு பொதுவானதாக அல்லது தர்மமாக இருக்கும். ஆகவே நம்மளுடைய ஆசைகள், இச்சைகள் மற்ற உயிர்களுக்கு பாதமாக இருக்கக்கூடாது என்ற சாரத்தினால்தான் முதலிலேயே நாம் நமது இந்து மதம் அகிம்சை செயலை பறைசாற்றுகின்றது. அந்த அடிப்படையிலே எல்லா உயிர்களிடத்தும் அன்பு வேண்டும். நான் நேற்று சொன்ன அந்த தாவர கண்டங்களின் மகிமையை ஒட்டியே இந்த சைவமாக இருக்கின்ற முறை அசைவத்தை உழல்களை உண்ணக்கூடாது என்று பறைசாற்றுவதும் இந்த காரணத்தினால்தான். ஏனென்றால் சைவமாக இருக்கின்ற என்றால் அந்த தாவர கண்டங்கள் எந்த வகையிலே அமைந்திருக்கின்றனவோ, எந்த வகையிலே நமக்கு உதவியாக இருந்து நாம் அனைத்து உயிர்களையும் காக்கின்றனவோ அந்த அடிப்படையில் சைவ சித்தாந்தம் நெறியிலே நாம் மாநிலராக இருக்கின்ற நாம் எந்த ஒரு உயிருக்கும் தொல்லை தராமல் அவைகளை எல்லாம் பேணி காக்க வேண்டும் என்ற அந்த தன்மையில்தான் நாம் சைவத்தை கடைபிடிக்கின்றோம். ஆகவே சைவத்தின் அடிப்படை சாரமே எந்த ஒரு உயிருக்கும் நாம் பாதகம் செய்யக்கூடாது என்ற கருத்து. அந்த அடிப்படையில் தான் இந்துவாக இருக்கின்ற நாம் இதை கடைபிடித்து வருகிறோம். அப்படி இருப்பினும் இந்த செயல்பாட்டுக்கள் எல்லாம் நம்மை ஒரு நல்ல ஒரு நிலைக்கு உயர்த்தி வைத்திருக்கின்றதா என்று நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஞானிகள் சொல்கின்றார்கள் ஆங்கிலத்திலே, the food for your body is not that important compared to the food for your thought. அல்லது the food for the thought is most important than the food for the body. அப்படி என்றால் நாம் நினைக்கின்ற எண்ணுகின்ற எண்ணங்கள் எந்த வகையாக இருக்கின்றன, எப்படி இருக்கின்றன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் வெறுமனமே சைவம் என்று கூறிக்கொண்டு சைவ உணவை உண்டு கொண்டு நம்மளுடைய எண்ணங்களை, நம்மளுடைய உணர்வுகளை அடக்க தெரியாமல் வாழ்வதினாலும் முழுமையான பயன் வந்து சேருவதில்லை. ஆகவே இந்நிலையிலே மற்ற மதங்களில் இந்த சைவ சித்தாந்த நெறிகள் குறைவாகவே காணப்படுகின்றன. மற்ற சமயத்தால் எல்லா உணவுகளையும் உண்டு வருகிறார்கள். அப்படி இருப்பினும் அவர்களும் தெய்வங்களை வணங்கி தெய்வத்தின் சாரத்தை அடைய முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இங்கே என்ன முக்கியம் என்றால் நாம் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றன, செயல்கள், எண்ணத்தை ஒட்டிய செயல்கள் எப்படி இருக்கின்றன என்பதே முக்கியம். அந்த அடிப்படையில் நாம் எல்லா உயிர்களுக்கும் எந்த வகையிலே தொல்லை இல்லாமல் வாழ்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் அன்பை வெளிப்படுத்துகிறோம். ஆகவே இந்த இரண்டாம் நாளிலே நாம் சீடர்களாகிய உங்களுக்கும் பக்தர்களாகியவர்களுக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், முக்கியமாக அன்பு நம் மனதினிலே நிலைத்திருக்க வேண்டும். அன்பு மீதியானால் எல்லா உயிர்கள் மேலும் நமக்கு கருணை வருகிறது. எல்லா உயிர்களுக்கு மேலும் நாம் நேசிப்பதினால்
எந்த ஒரு உயிருக்கும் நாம் தொல்லை தர விரும்ப மாட்டோம். அன்பு என்று நாம் சொல்லுகின்ற போது பொதுவிலே எப்படி அது இருக்க வேண்டும்? காந்தமாய் கதிர்காமம் தன்னில் ஓர் ஏகாந்தமாய், காந்தமாய் கதிர்காமம் தன்னில் ஓர் ஏகாந்தமாய் என்ற நிலை நமக்கு ஈய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஏனென்றால் கதிர்காமம் என்பது நம் அன்ஹாத சக்கரம். அந்த அன்ஹாத சக்கரத்திலே மனம் குவிந்தால் ஏகாந்த நிலையாகி மனம் குவிந்து எல்லா உயிர்களிடத்தும் அன்பு பெருகும் என்பதே உண்மை. ஆகவே அந்த அன்ஹாதத்திலே இறைவனார் முருகக் கடவுள் வாழ்கின்றார் என்பது இந்து மதத்தின் சாரமாக இருக்கிறது. ஆகவே இந்த அன்பானது பெருகி இந்த சரவணபவ சக்கரத்திலே அன்ஹாதத்திலே நிலைத்து நின்று விட்டால் எல்லா உயிர்களிடத்தும் நமக்கு அன்பு தானாகவே பிறக்கிறது. ஆகவே அன்பர்களை நாம் முக்கியமாக இந்த கருத்தில் கொள்ள வேண்டியது, எந்த அளவிற்கு நமக்கு மனதினிலே அன்பு பிறக்கிறதோ அந்த அளவிற்கு எல்லா உயிர்களிடத்தும் நமக்கு நேசம் உண்டாகின்றது. இந்த நேசம் நம்மை அன்பு கொண்ட மனிதராக மாற்றி அமைக்கின்றது. அன்பு பெறுகின்ற போது ஆத்திரம் வெகு தூரத்திற்கு ஓடிவிடுகின்றது. ஏனென்றால் சைவமாக இருந்தாலும் அசைவமாக இருந்தாலும் நம் ஆசிரமத்தின் கருத்தின்படி ஆத்திரமானது ஒரு உயிருக்கு செய்கின்ற பாதிப்பை போல் வேறு எதுவும் செய்வதில்லை என்று பறைசாற்றுகின்றோம். ஏனென்றால் ஆத்திரம் கொண்ட மனிதருக்கு நியாயம் அநியாயங்கள் தெரிவதில்லை. உடலிலே நாடிகளிலே இரத்தம் வெகு விரைவாக ஓடி அனைத்து நாடிகளையும் சேதப்படுத்தி அந்த நாள் முழுவதும் நமக்கு நாசத்தை செய்து விடுகின்றது. ஆகவே சைவமாக இருந்தாலும் அசைவமாக இருந்தாலும் இந்த ஆத்திரத்தை எப்படி நாம் வெற்றி கொள்ளலாம் என்று முயற்சி செய்யுங்கள். அப்படி இந்த ஆத்திரத்தை நாம் வெற்றி கொண்டால் பெரியதோர் அசுரனை வீழ்த்திய வெற்றி நமக்கு வந்து கிட்டுகின்றது. ஓம் ஸ்ரீநாத். இதனுடன் இரண்டாம் நாளாகி இருக்கின்ற இன்றைய இச்சாசக்தியின் வழிபாட்டு அல்லது அம்பிகை மகாலட்சுமியின் வழிபாடு முடிவுறுகின்றது. ஓம் ஸ்ரீநாத். ஓம்